வணக்கம். திரையுலகத்தில் திருமணம் செய்து கொள்ளாத முரட்டு சிங்கிள் நடிகைகள் யார் யார் தெரியுமா அப்படின்ற பதிவு போட்டிருக்கிறேன். அது ஏன்ற காரணத்தை பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் சினிமா நடிகைகள்னா சிறப்பு சலுகைகள் உண்டு. 4 கல்யாணம் 5 கல்யாணம் தாராளமாக பண்ணுவாங்க. சாதாரண சமுதாயத்தில் இருக்கிற சாதாரண பெண்களுக்கு அந்த சலுகை கிடையாது. ஹாலிவுட் பாலிவுட் பாலிவுட்லேருந்து இது ஒரு சிறப்பு சலுகைனே வச்சுக்கலாம். அப்படி தான் ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ புதுசாக புது ட்ரெண்ட் வந்திருக்குது. அதாவது ஒரு கல்யாணம் கூட பண்ணுறதில்ல. இது என்ன புது ட்ரெண்டுன்னு கேட்குறீங்களா? இப்போ அதான் நடந்துனுக்குது. பொதுவாக ஒரு பெண்ணு கல்யாணம் நடக்குன்னா 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று பொருளாதார வசதி இல்லாத இருக்கணும், இல்லைன்னா அழகு இல்லாத இருக்கணும். இந்த 2 காரணமாக தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இது 2மே அதிகம். அதிக அழகாக இருக்கிறவங்க தான் நடிகையாக முடியும். அதிக பணம் வச்சுக்கிறவங்க, அதுக்கு மேலே புகழும் உள்ளவங்க. இவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் நீன்னு போட்டி போடுவாங்க இல்லையா? ஆனால் இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்ற காரணம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் சொன்னேன். இதில் யார் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல சீனியர் மோஸ்ட்டு நக்மா, ஜோதிகாவுடைய அக்கா. அவங்க வயது இப்போ 50 கடந்துருச்சு. 2வது பலரும் தென்னிந்தியாவை கலக்கிய அனுஷ்கா. அவங்க வயது 43. பல நாள் இதோ அதோ நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வரையும் எதுவும் பண்ணல. 3வது இவங்க சொல்லலாம். நமது த்ரிஷா அவர்கள் சொல்லலாம். இவங்களும் தென்னிந்தியாவை கலக்கிய மிகப்பெரிய ரேஞ்சில் இருந்தவங்க. என்ன காரணம்னு தெரியல. இவங்களும் மிக காலமாக தள்ளி போட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த லிஸ்ட்டில் வராங்க. 4வது கமலஹாசன் அவர்களுடைய ஸ்ருதி ஹாசன். இவங்க தான். இவங்களும் 40 தொட போகிறாங்க. இன்னும் எதுக்கும் பல முயற்சி பண்ணியும் அவர் ஒத்துக்கலையாம். ஏன்ற காரணம் யாருக்கும் தெரியல. 5வது பழைய நகைச்சுவை நடிகை நமது கோவை சரளா அவர்கள். அவங்களும் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, பணம், அழகு, புகழ் இருந்தால் மட்டும் போதாது. ஜாதகத்தில் திருமண யோகம் இருக்கணும், அப்போ தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்குது. பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம நாட்டில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்கள பார்த்தா ஏதோ எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போன பொருள் மாதிரியே பார்ப்பாங்க. ஏதோ பரிதாபமாக நினைப்பாங்க. அது தவறு. புகழ்பெற்ற மனிதர்கள் இருந்தால் யாரும் கண்டுக்கிறதில்ல. அரசியலில் வாஜ்பாய், ஜெயலலிதாவெல்லாம் இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் மட்டும் அது ஏன் நம்ம ஆளுங்க இப்படி செய்கிறாங்கன்னு தெரில. அதுதான் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதில் அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கோ, மற்ற அறிவுரை சொல்கிறதுக்கோ, இல்லை இது இழந்து போன ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய ஜாதக விசேஷமோ, அவங்களுடைய மனநிலையோ அது காரணமாக இருக்கலாம். அது அடுத்தவங்க கருத்து சொல்கிறது எந்த விதமான நாகரிகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போது விவாகரத்து அப்படின்றதெல்லாம் முன்னெல்லாம் திரையுலகத்தில் பெரிய இடத்துல நடக்கும். ஆனால் அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. இப்போ சமுதாயத்தில் தாராளமாக அதிகமாக நடக்குது. இப்போ திரையுலகத்தில் பல பேர் விவாகரத்தில் தான் இருக்கிறாங்க. நடைமுறையில் பார்த்தா வேறு படிப்பு சமூக மாற்றமானு தெரியல. 100க்கு 50 கல்யாணங்கள். கல்யாணத்துக்கு போயிட்டு பத்திரிக்கையாக கூட வீட்டில் இருக்கும். அதுக்குள்ளே டைவர்ஸு, பஞ்சாயத்து பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒரு வேளை இதுக்கு மனப்பக்குவம் இல்லையா? இல்லை பொறுத்து போகிற அந்த பழைய காலத்து வழக்கங்கள் இல்லையா? வாழ்க்கையை பொறுமை இல்லைன்னா சீரழிஞ்சிடும். அது குடும்பங்களும் அப்படி நடந்துக்கிறாங்களான்னு தெரியல. நமது குடும்பங்கள் அமைப்பு மிக பெருமையானது, பாரம்பரியமானு சொல்லிகிட்டே இன்றைக்கி நம்ம வெள்ளைக்காரங்க ஸ்டைலில் ஐரோப்பா ஸ்டைலில் போயிடும். அதிக டைவர்ஸ், இப்போ கல்யாணங்கிறது நிலையான விஷயமே இல்லாத போயிடுச்சு. இது மாற்றம் நல்லதுக்கு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. பழைய நம்முடைய கூட்டு குடும்பம், நம்மளுடைய அந்த பழைய சம்பிரதாயங்கள், கஷ்டம் நஷ்டம் வரும்போது கொஞ்சம் பொறுத்து போனால் பின்னாடி எல்லாம் சரியாக போயிடும்ன்றது நம்ம கணக்கு. ஆனால் இப்போ அது மாறி வருது. அதனுடைய பலன் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் அதிகமாக போகுது. திருமண பந்தங்கள் நிலைப்பதில்லை நம்ம நாட்டில். அது அப்பா அம்மா பிரியலாம். ஆனால் குழந்தைகளுக்கு அதாவது புருஷன் பொண்டாட்டி பிரியலாம், அப்பா அம்மா பிரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவம் என்றைக்கும் நிலையானது. நமது பழைய கலாச்சாரம் தான் சிறந்தது. இது ஏதோ 1, 2 விதிவிலக்காக பிரிக்கலாம். வாழவே முடியாதுன்னு போது பரவாயில்ல. மற்ற நேரத்தில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.